بسم الله الرحمن الرحيم حكمة بالغة فما تغني النذر. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى: فاقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالخواتيم أو كما قال عليه الصلاة والسلام. மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிற்கு பெருமையாய் மனிதனை படைத்து விண்ணுக்கு பெருமையாய் விண்மீன்களை படைத்த அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும். மேலும் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபா தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிறவற்றுமாக. அல்லாஹு தஆலாவினுடைய நாட்டப்படி நாம் எல்லாம் ரபீஉல் அவ்வல் என்ற மாதத்தினுடைய துவக்கத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஒரு மனிதனுக்கு முஹர்ரம் மாதம் என்று சொன்னாலே முஹர்ரம் மாதத்திலே சில சிறப்புகள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வரும். அதே போல சஃபர் மாதம் என்று சொன்னால் இது ஒரு பீடையான மாதம். அசலில் அது பீடையான மாதம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியது இந்த மாதம் என்பது ஒரு பீடை மாதம் என்று. அதே போல ரபீஉல் அவ்வல், இந்த ரபீஉல் அவ்வல் என்ற மாதம் நமக்கு வந்துவிட்டாலே நமக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த ரபீஉல் அவ்வல், அவர்களுடைய இறப்பு இந்த ரபீஉல் அவ்வல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ரபீஉல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகிறார்கள். அதே போல ஹிஜ்ரி 11 ரபீஉல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு உயிர் பிரிகிறார்கள். இதுவெல்லாம் ரபீஉல் அவ்வல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய ஒரு அற்புதமான மாதம் என்றால் இந்த ரபீஉல் அவ்வல் தான். ரபீஉல் அவ்வல் என்ற மாதத்திற்கு முதல் வசந்தம் என்று பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்கு வந்ததற்கு பிறகுதான் வசந்தங்கள் எல்லாம் வந்தது. அதன் அடிப்படையிலே ரபீஉல் அவ்வல் முதல் வசந்தம் என்ற பெயர் அப்படியே ரபீஉல் அவ்வலுக்கு பொருந்திவிட்டது என்று அறிஞர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு பல ரிஸ்குகளை வைத்திருக்கிறான். அதிலும் மிக சிறப்பு வாய்ந்த ரிஸ்கு என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ரிஸ்க். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு கோடான கோடி நிஅமத்துக்களை தந்திருக்கிறான். அந்த கோடான கோடி நிஅமத்துக்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற நிஅமத், என்கிற வெகுமதி, என்கிற அருட்கொடை போல் அல்லாஹ் தஆலா வேறு எந்த அருட்கொடையையும் வழங்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத், இந்த முஹம்மது என்ற பெயருக்கு பொருள் என்னவென்றால் புகழப்பட்டவர். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முஹம்மது என்ற பெயர் அவர்களுக்கு அப்படியே பொருந்திவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் புகழ்ந்தார்கள், பிறப்பதற்கு பின்னாலும் புகழ்ந்தார்கள். பிறந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த 63 வருட காலங்களிலும் புகழ்ந்தார்கள் மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு சென்று கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகள் ஆகியும் இன்று அளவிலும் நபிகளாரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புகழுக்கு கியாமத் நாள் வரை நபிகள் நாயகத்தை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த புகழுக்கு ஒரு முடிவு என்பது கிடையாது. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றாமை நன்றி என்று சொன்னார் வள்ளுவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்தார். நபிமார்கள் என்கிற தீர்க்கதரிசிகள் புகழ்ந்தார்கள். வாழையடி வாழையாக வரக்கூடிய முன்னோர்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள்.
ஒரு மனிதரை உடன்பட்டவர்கள் புகழ்வதை விட முரண்பட்டவர்கள் புகழ்வதுதான் பெரிது. ஒரு மனிதன் உடன் இருப்பவரை விட அவருக்கு எதிரியாக இருப்பவர்கள் புகழ் என்பது பெரிதான விஷயமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு எல்லை என்பது கிடையாது. எப்படி என்று சொன்னால், நன்கு விளங்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நபிகளாரை புகழ்ந்தார்களோ அதே போல காஃபிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் நபிகளாரை புகழ்ந்தார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சிலர்கள் நபிகளாரை பற்றி எழுதுகிறார்கள். மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்பவர் இந்த உலகத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் யார் என்று தேடுகிற பொழுது ஒரு 1000 நபர்களை தேர்வு செய்கிறார்கள். அந்த 1000 நபர்களை வைத்து அதில் 100 நபர்களை மட்டும் தேர்வு செய்து தி 100 என்ற ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார். அந்த தி 100 1000 பேரை தேர்வு செய்து அந்த 1000 நபர்களிலே 100 நபரை மட்டும் தேர்வு செய்து அந்த 100 நபர்களிலே முதலாவதாக இடத்தை பிடித்திருப்பவர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவு இருந்திருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகமெல்லாம் சுற்றி வந்த நெப்போலியன் எழுதுகிறார், நபிகள் நாயகம் மற்றும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திருப்பார், இந்த உலகத்திலே எந்த விதமான பிரச்சனையும் நிகழாது என்று உலகமெல்லாம் சுற்றி திறந்த நெப்போலியன் எழுதுகிறார். தலைவர்கள் புகழ்கிறார்கள், நபிகளாரை தலைவர்கள் புகழ்கிறார்கள், தேசிய மக்கள் புகழ்கிறார்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் புகழ்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக வாழ்ந்து சிறுவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள். வாலிபராக வாழ்ந்து வாலிபர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள். குடும்ப தலைவராக வாழ்ந்து எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்பதற்கு குடும்பத்தினுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அவர்களை எத்துறையை எடுத்து பார்த்தாலும் அத்துறையில் மிகச் சிறந்தவராக விளங்கியவர் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்வு என்பது பரிபூரணமான வாழ்வு. ஒரு மனிதன் இவ்வுலகிலே வாழ்ந்து வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு சில அடையாளங்கள் உண்டு. ஒன்று, அவன் பிறப்பதற்கு முன்னால் அவனுடைய பரம்பரையினுடைய வம்சத்தொடர் எப்படி இருந்தது. இரண்டாவது, அந்த மனிதன் பிறந்து இவ்வுலகிலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எப்படியெல்லாம் வாழ்ந்தான், அவனுடைய சொல், அவனுடைய செயல், அவனுடைய அங்கீகாரம் எல்லாம் நன்றாக இருந்ததா என்றை பார்ப்பார்கள். மூன்றாவது, இவ்வுலகத்தை விட்டு சென்ற பிறகு அவன் என்ன செய்து கொண்டு விட்டு சென்றான் என்பதை கவனிப்பார்கள். அதன் அடிப்படையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் உள்ள வரலாறு, அவர்கள் பிறந்த 63 வருட காலங்களில் வாழ்ந்ததினுடைய வரலாறு, அவர்கள் பிரிந்து சென்றதற்கு பிறகு உண்டான வரலாறுகள் எல்லாம் மிக தூய்மையான வரலாறாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடந்த காலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிறார். அதற்காக அல்லாஹ் தஆலா நியதிகளை எல்லாம் மாற்றுகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் 2 விஷயத்தை முக்கியமாக சொல்லுவார்கள். ஒன்று, நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், நாம் எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆபிரஹா என்ற மன்னன், ஒரு கொடிய மன்னன், காபாவை இடிப்பதற்காக மக்காவிற்கு செல்கிறான். ஆபிரஹா என்பவன் நசாரா, கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் விக்கிரகாரத்தை வழிபடுபவர்கள், அதாவது சிலையை வணங்குபவர்களாக இருந்தார்கள். இந்த விக்கிரகத்தை வழிபடுபவர்களுக்கும் நசாரா அந்த ஆபிரஹா என்ற கிறிஸ்தவனுக்கும் தான் சண்டை. ஆனால் அவன் போர் தொடுக்கிறது அல்லாஹ் தஆலாவினுடைய இருப்பிடத்தை அதை சுற்றி இருக்கக்கூடிய காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய அந்த வசிக்கிற மக்களை அவன் போர் தொடுக்க செல்கிறான். பொதுவாக விக்கிரகாரத்தை வழிபடுபவர்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வழிபாட்டு தலங்களிலே ஒரு மோதிக்கொண்டால், ஒரு போர் செய்து கொண்டால் இறைவனுடைய உதவி என்பது வேதக்காரர்கள், அந்த ஆபிரஹா என்ற மன்னன் அந்த கிறிஸ்தவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா உதவி செய்வார். ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கே நியதியை மாற்றுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே வேதக்காரர்களை அழிக்கிறான். அந்த ஆபிரஹா என்ற அந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அந்த கொடிய மன்னனை அல்லாஹ் தஆலா விரட்டுகிறான், அழிக்கிறான், அபாவில் பறவைகளின் மூலம் தவிடுபடியாக ஆக்குகிறான். மாறாக அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே எதற்காக நியதியை மாற்ற வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், எதற்காக இறைவன் இந்த இடத்திலே நியதியை மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால்,
இன்னும் சற்று சமீப காலத்திலே இந்த கஅபத்துல்லாவிலே முஹம்மத் என்ற ஒரு திருக்குழந்தை இந்த மண்ணிற்கு அடியெடுத்து வைக்கப் போகிறது. அதனால் கஅபா பாதுகாக்கப்பட வேண்டும், கஅபத்துல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இறைவன் தன்னுடைய நியதியை மாற்றி விக்கிரகாரத்தை வழிபடுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அளிக்கிறார். அல்லாஹ் தஆலா நியதிகளை எல்லாம் மாற்றிவிட்டு நபிகளாருடைய பிறப்பை முன்வைக்கிறார். இரண்டாவது ஏற்பாடு ஜம்சம் கிணறு. இந்த ஜம்சம் கிணறு என்பது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மூடப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அந்த கிணறு எங்கு இருக்கிறது என்பது ஒரு தடயம் கூட தெரியவில்லை, ஒரு அடையாளம் கூட தெரியவில்லை. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மூடப்பட்ட கிணறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு சற்று முன்பாக வரை அந்த கிணறு எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இறைவன் அல்லாஹ் தஆலா நபியின் வருகைக்கு காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை கண்ணியப்படுத்தும் விதமாக, அவர்களை வரவேற்கும் விதமாக அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கனவிலே அல்லாஹ் தஆலா போடுகிறார். என்ன போடுகிறான்? ஓ அப்துல் முத்தலிபே, நீங்கள் இந்த இடத்திற்கு செல்லுங்கள், அந்த இடத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்தை நீங்கள் தோன்றினால் தண்ணீர் வரும், அந்த தண்ணீரின் மூலம் அகில மக்கள்கள் எல்லாம் பயன்படுவார்கள், அந்த தண்ணீர் கியாமத் நாள் வரை நீடித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய கனவிலே போடுகிறார். கனவை கண்டவர் நபிகளாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக காலையில எழுந்து செல்கிறார்கள். குறிப்பிட்ட இடத்திலே எந்த இடத்தை ஜம்சம் கிணறு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கனவில் போட்டானோ அந்த இடத்திற்கு செல்கிறார்கள், அந்த இடத்தை தோன்றுகிறார்கள். தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரை வைத்து மக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த தண்ணீரை தருகிறார். இதை பார்த்ததினுடைய சில நபர்கள் அந்த கிணறு எனக்கு உரியது என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இறுதியாக அந்த கிணறு அப்துல் முத்தலிபுக்கு உரியதே என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான இஷாரா செய்கிறார். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே ஒரு இஷாரா செய்கிறார். எப்படி ஒரு சாதாரண ஜம்சம் தண்ணீர் இந்த இடத்திலிருந்து அப்துல் முத்தலிப் அவர்கள் மூலம் தோண்டப்பட்டு அந்த கிணற்றின் மூலம் எப்படி ஒரு சாதாரண ஜம்சம் தண்ணீர் வந்து அகில மக்களுக்கெல்லாம் புறப்படுகிறதோ, அதே போல இந்த கிணறை தோன்றிய அப்துல் முத்தலிப் அவர்களுடைய மடியில் ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை, அந்த குழந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு குழந்தை அவர்களுடைய மடியிலே பிறக்கும். அந்த குழந்தை அல்லாஹ் தஆலாவினுடைய அருளை அகில உலகிற்கும் சர்க்குலேஷன் செய்யும் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் இஷாரா செய்கிறான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே மூடப்பட்ட அந்த கிணறு நபிகளார் அவர்கள் பிறப்பதற்கு சற்று முன்பு வரை இல்லை. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ஜம்சமினுடைய பிறப்பு என்பது நபிகளாருடைய பிறப்பு என்று வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தா அற்புதமான ஆளுமை மிக்க தலைவர் அப்துல் முத்தலிப், நபிகளாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறக்குகிற சமயத்திலே அவர்களுடைய தலையிலே இந்த இடத்திலே முன்னெற்றியிலே ஒரு விதமான வெள்ளை முடி முளைக்குகிறது. வெள்ளை முடி முளைத்தவர்களாக அப்துல் முத்தலிப் பிறக்குகிறார். அன்றைய அரபு தீபகற்பத்திலே எல்லாம் ஒரு மனிதருக்கு வெள்ளை முடி தலையில இருக்கிறது என்று சொன்னால், பிறக்குகிற சமயத்திலே ஒரு குழந்தைக்கு வெள்ளை முடி இருக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு வாழும். இரண்டு விஷயம், ஒண்ணு நீண்ட ஆயுளோடு வாழும், ஆளுமை மிக்க தலைவராய் அந்த குழந்தை வளரும். அதே போல அரபு தீபகற்பத்திலே எப்படி அந்த குழந்தை ஆளுமை மிக்க தலைவராக வாழுமோ, அதே போல நீண்ட ஆயுளோடு வாழுமோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் 16 வயது வரை வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஆளுமை என்பது மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தது என்று வரலாறுகள் நமக்கு நிரூபித்து காண்கிறது. அப்துல் முத்தலிப் அவர்கள் பெற்ற பிள்ளைகளிலே மிக ஒழுக்கமுடையவர் அப்துல்லா, நபிகளாருடைய தந்தை.
இந்த இடத்திலே நாம் வரலாறுகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், வரலாறுகளை புரட்டி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு அவர்களுடைய பிறப்பிற்காகவே அப்துல்லா படைக்கப்பட்டார் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அப்துல்லா என்பவர் நபிகளாருடைய தந்தை. அவர் சாதனை படைக்கவில்லை, வரலாறு படைக்கவில்லை, எதுவும் படைக்கவில்லை. வருகிறார், 20 வயதை நெருங்குகிறார், அழகாகிறார், அறிவாளியாக ஆகுகிறார், அழகாகுகிறார், பண்புடையவராக வாழ்கிறார், மக்களிலே சிறந்தவராக பெற்றம் பெறுகிறார். பிறகு அன்னை ஆமினா அவர்களை திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்த கையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றிற்குள்ளே அழைக்கிறார், வயிற்றிலே வைக்கிறார், வைத்த கையோடு மரணிக்கிறார். எப்படி என்று சொன்னால், நபிகளாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள், ஓ அப்துல்லாவே நீங்க வா, மதீனாவிற்கு செல், இந்த பையை எடுத்துக்கொண்டு யஸ்ரிப் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே போய் பேரித்தம்பளம் வாங்கிட்டு வா என்று அப்துல் முத்தலிப் கூறுகிறார். கூறிய உடனே அப்துல்லா யஸ்ரிபுக்கு செல்கிறார்கள், பேரித்தம்பளத்தை வாங்குகிறார்கள். மதீனாவிற்கு வெளியே காலெடுத்து வைக்குகிற சமயத்திலே மரணிக்கிறார்கள். மதீனாவினுடைய உட்பகுதியிலே அவர்களுடைய ரூஹ் வாங்கப்படுகிறது. எந்த உடல்நலம் சரியில்லாததின் காரணமாக அவர்களுடைய உடல்நலம் எல்லாம் நன்றாக இருக்கிறது, அவர்கள் நோய்வாய்ப்படவில்லை, அவர்களுடைய ஆரோக்கியத்தின் குறைவின் காரணமாக அவர்கள் வஃபாத்தாக்கப்படவில்லை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகிற சமயத்தில் அவர்களுக்கு தந்தை இல்லை. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்குகிறார்கள். பிறந்து 6ஆம் வயதிலே அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு, வாருங்கள், நாம் மதீனாவிற்கு சென்று உங்களுடைய தந்தையினுடைய தோழர்களை பார்த்துவிட்டு வரலாம், உங்களுடைய தந்தையினுடைய உறவுகளை பார்த்துவிட்டு வரலாம், பாருங்கள் என்று கூப்பிட்டு செல்கிற சமயத்திலே மதீனாவிற்கு நேர்புறம் இந்த இடத்திலே தந்தை அப்துல்லா மரணிக்கிறார் என்றால் அதற்கு எதிர் நேர் திசையாக ஆமினா அம்மையார் மரணிக்கிறார்கள். அவர்களுக்கும் எந்த விதமான நோய் இல்லை, எந்த விதமான நோயின் காரணமாக அவர்கள் வஃபாத்தாகவில்லை. அன்னை ஆமினா அம்மையார் அபவா என்கிற இடத்திலே அடையும் பொழுது, இன்றைக்கும் அபவா என்கிற இடம் இருக்கிறது, அந்த இடத்திலே ஆமினா அம்மையாருடைய கபர் என்பது இருக்கிறது. அபவா என்கிற இடத்திலே நபிகளார் 6ஆம் வயதிலே உயிர்ப்பிக்கிறார்கள் அன்னை அம்மையார். அந்த இடத்தில் அபவா என்ற இடத்திலிருந்து உம்மு ஐமன் என்ற ஒரு மீக்கோ பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அப்துல் முத்தலிப் இடத்திலே குடிக்கிறார்கள். பிறகு 8ஆம் வயது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8ஆம் வயதை அடைகிற சமயத்திலே அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் வஃபாத் ஆகிறார். இவர்களுடைய வஃபாத்து எல்லாம் ஒரு நோயின் காரணமாகவோ அவர்கள் உடல்நல சரியில்லாததின் காரணமாக மரணிக்கவில்லை, நன்றாகத்தான் இருந்தார், அவர்கள் மரணித்து விட்டார்கள். பொதுவாக அல்லாஹ் தஆலாவை சார்ந்து ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதர் அல்லாஹ் தஆலாவை சார்ந்தவனாகவே இருக்க வேண்டும். அவர் தாயின் பாசத்தால் போய்விடக் கூடாது, தந்தையினுடைய பாசத்தால் போய்விடக் கூடாது, தாத்தாவினுடைய அரவணைப்பால் அவர் சென்று விடக் கூடாது. ஆகையால் அல்லாஹ் தஆலாவை சார்ந்தவனாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நன்றாக இருந்தவர்களுடைய ரூஹை எல்லாம் அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிக்கிறார். சில நபிமார்கள் எல்லாம் நான் நபியாக இருக்கிறேன், நான் இந்த சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று மக்களிடத்தில் சொல்லும் பொழுது எந்த மக்களும் நம்பவில்லை. நான் நபியாக இருக்கிறேன், இதோ கைத்தடியை பாருங்கள் என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கையை பாம்பாக மாற்றினார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். நான் நபியாக இருக்கிறேன், இதோ என்னுடைய கையை பாருங்கள், என்னுடைய கையிலிருந்து ஷிஃபா கிடைக்கிறது, என்னுடைய கையிலிருந்து ஆரோக்கியம் கிடைக்கிறது என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறவி குருடர்களுக்கெல்லாம் ஷிஃபாவை தந்தார்கள். நான் நபியாக இருக்கிறேன் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையினுடைய பாறைக்குள் இருந்து ஒட்டகத்தை வரவைத்து காண்பித்தார்கள். தன் கையிலே இருக்கக்கூடிய குச்சியை மூசா காட்டுகிறார், தன்னுடைய கையை ஈசா காட்டுகிறார். பாறைகளுக்குள் இருந்து ஒட்டகத்தை வரவழைத்து ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டுகிறார்கள். இவர்கள் எல்லாம், இப்படிப்பட்ட நபிமார்கள் எல்லாம் ஒவ்வொரு பொருளை காட்டினார் நான் நபி என்று மக்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். ஆனால் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் தன்னுடைய வாழ்ந்த 40 வயது வாழ்க்கையையும்
மக்களுக்கு முன்னால் வைத்து நான் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர், ஆகையால் என்னை நபி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று தன்னுடைய வாழ்ந்த 40 வருட காலங்களையும் முன்வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் எல்லாம் இன்றைய கால சூழலின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய முன் வாழ்க்கையை வைக்கிறார்கள் என்று சொன்னால், முன் வாழ்க்கையை முன்வைத்து நான் தலைவர், என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் என்றுதான் சான்றிதழ் கொடுக்கப்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வாழ்ந்த 40 வருட காலங்களையும் மக்களுக்கு முன்வைத்து, நான் இந்த 40 வருட காலங்களிலே ஏதேனும் தவறு செய்திருக்கிறேனா, ஏதேனும் பொய் சொல்லி இருக்கிறேனா, ஏதேனும் அமானிதத்தை திருடி இருக்கிறேனா, ஏதேனும் அமானிதங்களை பாதுகாக்காமல் போயிருக்கிறேனா என்று நபிகள் நாயகம் சொல்லி முடித்துவிட்டு, நான் நபியாக இருக்கிறேன், நான் நபியாக அல்லாஹ்வினுடைய நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறேன், அதற்கு ஆதாரம், அதற்கு சான்றிதழாக என்னுடைய 40 வருட காலங்களை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன் என்று சொன்னவர் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் நற்குணத்தை பற்றி பேசினார்கள், இறைவனுடைய நேசத்தை பற்றி பேசினார்கள், வலிமார்களுடைய வாழ்விலே என்ன செய்தார்கள் என்பதை பேசினார்கள். ஆனால் நபி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார், ஃபக்ஸுஸில் கஸஸல அல்லஹும் யதஃபக்கரூன், நபியே வரலாறுகளை அவருக்கு சொல்லுங்கள், அவர்கள் சிந்திப்பவர்களாக ஆகுவதற்கு என்று அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறார். இதற்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எந்த தலைப்பிலே பேசினார்களோ அந்த தலைப்பினுடைய விஷயங்களை எல்லாம் நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொன்னது போல வரலாறுகளை நாம் அதிகமாக படிக்க வேண்டும், வரலாறுகளை அதிகமாக படிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரையே பரிசுத்தமான பரம்பரை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறார். முஃபஸ்ஸிரீன்கள் வேறொரு கிராயத்தின் படி லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் உயர்ந்த பரம்பரையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று இன்னொரு கிராயத்தின் மூலமாக முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்சீரிலே நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இதன் அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இருந்த சமுதாயம், அவர்களுடைய பரம்பரை என்பது பரிசுத்தமான பரம்பரை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது பரிசுத்தமான பரம்பரை. மூன்றாவதாக அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் யார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகிற்காக விட்டு சென்ற தடயங்கள் அவர்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம், அவர்களுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம். அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக எல்லா நபிமார்களையும் எல்லா சஹாபாக்களையும் வைத்து இஸ்லாத்தை பரப்பினார்கள். பரப்பிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள், அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் நாம் தான் நாளைக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை, நபிகள் நாயகம் என்றால் யார், அல்லாஹ் தஆலா என்றால் யார், நபிகள் நாயகம் அவர்களுடைய சுன்னத் என்ன என்பதை நாம் தான் எத்தி வைக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலி. ஒருவர் அல்லாஹ் தஆலாவினுடைய வேதத்தை, நபிகளாருடைய சுன்னத்தை பற்றி பிடித்து இவ்வுலகில் வாழ்கிறாரோ அந்த மனிதர் வழி தவற மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் தஆலாவினுடைய வேதத்தையும் நபிகளாருடைய சுன்னத்தையும் அதிகமாக பற்றி பிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. அதே போல இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே நாம் எல்லாம் ஒரு நியத்து வைக்க வேண்டும். யா அல்லாஹ், இதற்கு முன்னால் நான் தவறு செய்திருந்தால் அந்த தவறை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், இதற்கு முன்னால் நான் வரலாறுகளை படிக்காமல் இருந்திருந்தால் இனி வரக்கூடிய காலங்களிலே அதிகமாக நபிமார்களுடைய வரலாறை, இஸ்லாத்தினுடைய வரலாறை அதிகமாக படிக்கக்கூடிய அந்த நசீபை, அந்த தௌஃபீக்கை எனக்கு தந்த அருள் புரிவானாக என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே அதிகமாக சொல்லி அதிகமாக துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை அகில உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.